சென்னையில் வரும் புதன்கிழமை முதல் தெருநாய்கள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கும் என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்து அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தற்பொழுது உங்களுக்கு தெரியுங்க, சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையும் ஒரு பக்கம் நாய் ஆர்வலர்கள் அவங்க அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஏபிசிகள்ல இதெல்லாம் மீறி நாங்கள் ஏதாவது செயல்பட்டா கண்காணிப்பு பண்றோம்னா சுட்டி காட்டு அதற்கான கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அக்ரெசிவ் டாக்ஸ் ஒரு சவாலாக தான் இருக்கு. ஒரு பகுதியில் துரத்தக்கூடிய நாய் தற்பொழுது உள்ள வழிமுறை என்பது அதை வீட்டு நாயா இருந்தால் உரிமையாளர் கண்காணிக்கணும், வெளியில கொண்டு போய் லீஷ் போடணும், அதெல்லாம் இருக்கு. தெருநாயா இருந்தால் அதை நம்ம அப்புறப்படுத்தி அப்சர்வ் பண்ணி கருத்தடை பண்ணி அதற்கு பிறகு அந்த சிவில் பிஹேவியர் இல்லைன்னா அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு 10 நாள் பார்த்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அதே பகுதிக்கு போகும்போது மீண்டும் சிலது அக்ரெசிவாக இருக்குது. அதற்கு நாங்கள் வல்லுநர்களின் கருத்து சொல்லி அந்த மாதிரி உள்ள நாய்களுக்கு என்ன முடிவு பண்ணோம். அது 10 நாய் 100ல் ஒரு 5 நாய்கள் தான் அந்த தொடர் அக்ரெசிவாக இருக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ். அதற்கு என்னங்கிறது பிடிச்சிட்டே போகிறது இல்லை, ஒரு கம்ப்ளைண்டாக பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை பிடிச்சிட்டு போகிறது இல்லைன்னுங்கிறதுல சென்னை மாநகராட்சியில் தெருநாய்கள் கணக்கெடுப்பு புதன்கிழமை தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய சவால்கள் குறித்தும் விவரித்தார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். சிவகங்கையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்களுடன் தயாரிக்கப்பட்ட பானிபூரியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உணவு நன்றாக மாறியதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். கலர் போட்டு செய்யக்கூடாது எத்தனை நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் எங்கே அந்த ஓனர் ஊருக்கு போயிருக்காரு, வர சொல்லுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசை ஆசையாக வாங்கி உட்கொள்ளும் பானிபூரியில் ஆபத்து உள்ளது என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கண்களை பறிக்கும் வகையில் சிவப்பு வர்ணம் பூசியது போன்று காட்சியளிக்கும் காளானில் நஞ்சு கலந்திருப்பது கதிகலங்க வைத்துள்ளது. உணவே மருந்து என்பது பொய்த்து போனது ஏன்? ரோட்டோரங்களிலும் ஹோட்டல்களிலும் விற்கப்படும் பானிபூரி தரமற்று இருப்பதாகவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் கலந்திருப்பதாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் மாநிலம் முழுவதும் பானிபூரி கடைகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சிவகங்கையில் பேருந்து நிலையம், நேரு பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பானிபூரி கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த காளான் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பரிசோதனை செய்தனர். அதில் மசாலா பொருட்கள், கலர் பவுடர்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கலப்பட பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் பல இடம் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேறீங்க. எதுக்கு பண்ணுறீங்க? எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுமா. அது இதெல்லாம் நம்ம இது என்னப்பா, அது மனுஷன் குடலுக்குள்ள போனால் என்னப்பா ஆகுது? அப்பா பாரு, கையை பாரு. நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா பிடிச்சதே. நீங்கள் கையை பற்றியா? கையில் எப்படி இருக்கும் பாருங்க, இங்கே பாருங்க, கையை பாருங்க. இது குடலில் விட்டுனா எப்படி இருக்குது? கலப்பட பொருட்கள் குறித்து கடை ஊழியர்களிடம் கேட்டதற்கு மழுப்பலாக பதில் கூறினர். பானிபூரியை தொடர்ந்து காளானில் கை வைத்த அதிகாரிகள் அதன் தரம் குறித்து சோதித்தனர். அதிலும் கலர் பொடி அதிக அளவில் கலந்திருப்பதைக் கண்டு அதிகாரிகளே கதிகலங்கி போயினர். சோதனையின் முடிவில் ஒவ்வொரு கடையிலும் பானிபூரி மற்றும் காளான் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேகரித்து ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அந்த கையுடன் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கும் அபராதம் விதித்துள்ளனர். ரோட்டமைன் பி என்பது சாயப்பூச்சாக தண்ணீரில் பயன்படுத்தப்படுகிறது. இது கார்சினோஜன் பண்புகள் கொண்டதாக கருதப்படுவதால் மனித உடலுக்கு நஞ்சாக அமைகிறது. ரோட்டமைன் பி கோபி மஞ்சூரியன் மற்றும் பஞ்சு மிட்டாயில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது பானிபூரி மசாலா மற்றும் காளானில் நிறமூட்டுவதற்காக பயன்படுத்துவதால்
மனித உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படுகிறது.